நான் வேறொரு கட்சியை சார்ந்தவன். நான் போஸ்ட் பிளக்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன். எல்லா பக்கமே தளபதி விஜய் போட்டிருக்காங்க. நான் படிக்கும்போது என் மனசுல ஒன்று தோன்றதை சொல்லிடுறேன். தளபதி ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு தளபதி இருக்கிறாரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கோவை தெற்கு மாவட்ட துணை செயலாளர். உங்களுடைய இந்த கல்வி சேவையிலே எங்கள் இறை தெய்வம் கேப்டன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கேப்டனின் இந்த செந்தூர பாண்டி என்றைக்குமே இதுபோல பல சேவைகளை செய்து மக்கள் மனதிலே நீங்கா இடம் பெற வேண்டும் என்ற ஆசையை சொல்லிக்கொண்டு மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் கூட என்னுடைய பெண்ணுக்கு நல்ல கல்வி அறிவை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக இந்த விருதை வழங்க இசைந்துள்ளார்கள் என்று நினைக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறேன். நாட்டினுடைய இரண்டு கண்கள் என்றால் ஒன்று கல்வி, இன்னொன்று விவசாயம். இந்த மாணவர்கள் எல்லாம் ஊக்குவித்து எப்படி நீங்க ஒரு உதவி செய்யறீங்களோ அதுபோல நாட்டில் நிறைந்த நலிந்த விவசாயிகளுக்கு இது போன்றது ஒரு உதவியையும் தாங்கள் செய்து அந்த விவசாயத்தையும் விவசாய குடும்பங்களையும் தூக்கி நிறுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி தருமாறு இந்த இடத்திலே என்னுடைய வேண்டுகோளை சொல்லிக்கொண்டு தாவேகா நிர்வாகிகளுக்கு என்னுடைய அன்பான ஒரு சின்ன கருத்து. நான் போஸ்ட் பேனரு பிளக்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன். எல்லா பக்கமே தளபதி விஜய் போட்டிருக்காங்க. நான் படிக்கும்போது என் மனசுல ஒன்று தோன்றதை சொல்லிடுறேன். தளபதி ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு தளபதி இருக்கிறாரு. ஆனா இவரு அந்த மாதிரியான தளபதி அல்ல. திரையிலே ஒருவிரல் புரட்சி செய்த தளபதி இப்போ நிஜத்திலே அந்த ஒருவிரல் புரட்சியை செய்ய வந்திருக்கின்ற புரட்சி தளபதி. தாவேக நிர்வாகிகள் எல்லோருமே இனி அந்த புரட்சி தளபதி என்ற அடமொழியோடு போட்டால் அதை படிக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டுமல்லாமல் அரசியலுக்கும் புரட்சிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், அதற்கு அடுத்தாப்படி புரட்சி தளபதி. அப்படி ஒரு அமைப்பு வரணும்.